அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரியில ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கடந்த 27 வருஷங்களா கல்வி சேவை பண்ணிட்டு வராங்க. சாதாரணமான மாணவர்களையும் சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய பள்ளின்னு பேர் வாங்கியிருக்கு. ஸோ அந்த பள்ளியுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம புதிய நிர்வாகத்தின் கீழே இப்போ நம்ம விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு இருக்கு. அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு அவங்க சொல்லித்தரக்கூடிய டீச்சிங் மெத்தட் என்னென்ன, அது மட்டும் இல்லாம இப்போ அட்மிஷனை முன்னிட்டு என்னென்ன மாதிரியான சிறப்பு விஷயங்கள் இருக்கு, மற்ற பள்ளிகளுக்கும் விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளிக்கும் எந்த மாதிரியான வெரைட்டி அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க போலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளி நம்ம தருமபுரியில 27 வருஷமா செயல்பட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய நிர்வாகத்தின் கீழே பள்ளி துவங்க இருக்கு. ஸோ நம்மளுடைய விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியுடைய புதிய தாளரா மிஸ்டர் குமரன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம தருமபுரியில தருமபுரின்னு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூலாக நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளி நம்ம தருமபுரியில் செயல்பட்டு இருக்கு. ஒரு புதிய நிர்வாகத்தின் கீழே இருக்கு. ஸோ நீங்கள் உங்களை பற்றியும் இந்த புதுசாக நம்மளுடைய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் என்னென்ன விதமான விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். சார் வணக்கம். அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் என்னுடைய உறவினர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக 2024-25 கல்வியாண்டு முதல் புதிய நிர்வாகத்தின் கீழ் ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக என்னுடைய பெயர் எம் குமரன். நான் ஏற்கனவே 19 ஆண்டாக கல்வி பணியில் பல தனியார் பள்ளிகள் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு புதிய பள்ளியை உருவாக்கி மற்ற கிராமப்புற மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய முதல் குறிக்கோள். ஏன்னா நாங்களாம் கிராமப்புறத்திலிருந்து சார்ந்து வந்து தான் இன்றைக்கி ஒரு பள்ளியை உருவாக்குற அளவுக்கு நடத்துகிற அளவுக்கு நாங்கள்லாம் திறம்பட செயல்பட்டதுனால என்ன போல் மற்ற மாணவர்களும் வரணும் அப்படின்றது என்னுடைய கனவு. ஸோ ஏற்கனவே விஸ்வபாரதி பள்ளியானது 27 வருஷமாக வெள்ளி விழா கொண்டாடின பள்ளி. அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்கள் பள்ளியில் எல்கேஜிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்புகளானது நடைபெறுகிறது. எல்கேஜி யூகேஜி மாணவர்களுக்கு ஐசிசி மற்றும் சிபிஎஸ்சி இன்டகிரேட் சிலபஸ் தான் ஆக்சுவலாக அதாவது நீங்கள் மாண்டிச்சோரி மெத்தடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மான்கிட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது லிட்டில் வில்லே அப்படின்றது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 140 ஸ்கூல் இருக்குது. அதை தான் நாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 1 to 5th இன்டகிரேட்டட் சிபிஎஸ்சி, அதாவது மெட்ரிக் பள்ளியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெட்ரிக் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக வரப்போகிற நியூ எஜுகேஷன் பாலிசி ஆக்சுவலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை எதிர்நோக்கி நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்நோக்கி நம்ம மாணவர்களையும் தயார்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 5th இன்டகிரேட் சிபிஎஸ்சி புக்கு தான் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி 6th to 8th கம்ப்ளீட் என்சிஆர்டி புக்கு தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் 9th 10th சமைச்சர். ஏன்னா 10th பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு சிலபஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த 6th to 8th நல்லா ட்ரைன் அப் ஆகிட்டாங்கன்னாவே 10th வரப்போகிற இனிமேல் இந்த நீட் அண்டு ஜேஇ எக்ஸாமுக்கு என்டிஎஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அவனுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நீட்னுடைய ஃபவுண்டேஷன் ஜேஇ ஃபவுண்டேஷன் 6th பண்ணுவாங்க. எங்கள் மாணவர்களுக்கு அதுக்குண்டான அதுக்குண்டான கட்டணமெல்லாம் வசூல் பண்ணாமல் ரூம் டீச்சிங்லேயே அந்த ஃபீஸு கூட நாங்கள் வாங்குற ஃபீஸ்லேயே அந்த அடிஷ்னலாக கொடுத்துட்றோம். அதனுடைய கல்வியை அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு அதுக்குன்ட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற அவசியம் இல்லை அப்படின்றத நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 11th 12th பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் நீட் வித் ஜேஇயோடு தான் கோச்சிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அவனுடைய கண்டென்ட் கரிக்குலத்துக்கூடயே இதனுடைய அடிஷ்னலாகவும் கொடுத்துட்டோம்னா அவன் எதுக்குன்ட்டு போயிட்டு வருஷக்கணக்காக வேஸ்ட் பண்ணணுமோ, கிளாஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த 2 வருஷம் அந்த மாணவர்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையே போதுங்க. இப்போ பற்றின அறிமுகத்தில் சொல்லும் போதே நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் பற்றின எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. ஸோ நான் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்க முடியல, வேற என்னென்ன பண்ண போறீங்கன்னு கேட்க முடியல. எல்லாம் உங்களுடைய ஒரே பதிலில் எல்லா விதமான கேள்விகளுக்கான பதிலும் அமைஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்குறதுல ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பெற்றோர்களும் ஒரு புறம் இருக்காங்க. 2 கண்கள் மாதிரி தான் மாணவர்களுக்கு. பள்ளியில் நீங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் கொடுக்குறதை தாண்டி வீட்டில் பெற்றோர்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தா நல்ல ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அவனுக்கு அதாவது நம்ம கிட்ட படிக்கிற எல்லாருடைய மாணவருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலாக அவங்க பேரண்ட் எல்லாமே இப்போ தான் படிக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ரூரல் ஏரியா, அதாவது கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள் தான். அந்த கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெய்லியும் கூலி வேலைக்கு போயிட்டு மேஸ்திரி வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கும்
தரமான கல்வி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். அது அவங்களுக்கு அவருடைய ஃபீஸ் வந்து எல்கேஜிக்கு ஒரு குறைந்த ஃபீஸ் அப்படின்னா அதை வந்து ஒரே சிங்கிள் பேமெண்ட்டோ அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. 3 பிட்டாவும் பிரித்து கட்டிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது இன்ஸ்டால்ல 4 பிட்டா கூட பிரித்து கட்டிக்கலாங்க. அதில் வந்து எங்களுக்கு இது கிடையாது. அவனுக்கு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய மெயின் மோட்டோ. ஸோ ஃபீஸ்ன்றது வந்து செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதாவது எஜுகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். நிறைய அதாவது குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களையும் அதிக மதிப்பெண் எடுக்கிற ஒரே பள்ளி இந்த விஸ்வபாரதி பள்ளி தாங்க. இது ஏற்கனவே நிறைய வருடங்கள் இது ப்ரூவ் பண்ணியிருக்கிற பள்ளிக்கூடம். அது இன்னும் நாம் வந்து எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதை விட இன்னும் அதிகமான மார்க் வரும் அப்படின்றதான் எங்களுடைய இது. அது அடுத்த வருஷத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒரு ஸ்டேட் ரேங்க் வாங்குறதா எங்களுடைய அடுத்த மோட்டோ. இப்போ மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது விஸ்வபாரதி ஸ்கூல் இந்த விஷயத்துல எப்பவுமே வந்து தனித்துவமா இருக்கு அப்படின்னு எதை சொல்வீங்க சார்? குறைந்த மதிப்பெண் எடுக்கிறவங்கள எல்லா பள்ளிகளும் வெளியில அனுப்புவாங்க. ஆனா இங்க வந்து குறைந்த மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களை வச்சு, அதாவது இங்க படிக்கலன்னு சொல்லி எந்த மாணவர் வெளியே போனதே இல்லை. அதுதான் எங்களுடைய இது. அதாவது அவங்களுடைய ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதனுடைய படிக்கிறத வச்சு அவனை நல்ல மார்க் எடுத்து வைக்கிற அளவுக்கும், அதே மாதிரி அந்த கூட சப்போர்ட் டீச்சர்ஸ் வந்து கண்டினியூ போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் 9th சரியில்லை 9th டிசி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே இல்லைங்க. இல்லை இப்போ பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்து பெற்றோர்லாம் வந்து நீ டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு சொல்லி வளர்ப்பாங்க. குழந்தைகளுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான தனித்துவம் இருக்கும். இப்போ அதாவது இப்போ எனக்குன்னா நான் வந்து டாக்டருக்கு போய்ன்னு ஆசைப்பட்டேன், நான் அப்பாவுடைய ஃபோர்ஸ்க்காக வந்து நான் வந்து வக்கீல் ஆகிட்டேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அது மாதிரி மாணவர்களுடைய தனி திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸோ இல்லை அவங்களுக்கு தனியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக கேஸ் ஸ்டடி அப்படின்றது நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு மாணவனுடைய அவனுடைய ஃபீட்பேக்கு, அவனுடைய எய்ம் என்ன, அடுத்தது அவன் என்ன லெவலுக்கு போகணும்னு அவன் திங்க் பண்ணுறான் அப்படின்றத நாங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணி கேஸ் ஸ்டடின்றது அவனுடைய ஒவ்வொரு மாணவனும் ஆக்சுவலாக 5 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் போடுறோம். அப்போ அவங்களுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு மாணவருக்காக ஒருத்தன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க, எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவனை ட்ரைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், பேரண்ட்டுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். சார் நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க ரைட், சரியில்லை நாங்கள் சொல்லலை, ஆனால் அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நீங்கள் அதில் விட்டிங்கன்னா அவனால் சைன் ஆகி வந்துடுவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே மாணவருடைய சார்ந்தது தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு அவனை நாம் கேள்வி கேட்கலாம். பாரு, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா வின் பண்ணுறோன்னா இன்றைக்கி என்ன கவர்மெண்ட் தமிழக அரசே பார்த்தீங்கன்னா 3% உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறத நம்ம சொல்கிற போது பேரண்ட் ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி சார், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போட்டோம் அப்படின்றதுல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் நாங்கள் நீட்டு படித்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனால தான் நாங்கள் 7th இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனால தான் இந்த என்சிஆர்டி புக்கு போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அவன் 12th வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவான் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அவன் கம்ப்ளீட்டாக படிச்சாரு. அப்போ அவன் பேசிக்காக ஸ்ட்ராங் ஆகிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனால் ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து அவனுடைய நீட் எக்ஸாமுக்கு மார்க் வாங்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய இது. சார் அதை தாண்டி இந்த குரூப் 2 குரூப் 4 இது மாதிரியான எக்ஸாம்லாம் சில பேர் படிக்கணும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் மென்டல் மேக்ஸ் அப்படின்ற புக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்க்ரீனிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மென்டல் மேக்ஸ்னா அந்த பாக்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ஹை ஆப்ஜெக்டிவ் அந்த மாதிரி ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இருந்து அவன் ட்ரைன் அப் பண்ணிக்கிட்டான் அப்படின்னாங்கன்னா நாளைக்கு எங்கே வந்தாலும் அவன் ஷார்ட் கட்டாக வந்துட்டு அவன் மேக்ஸில் வந்து ஈஸியாக போகலாம். ஏன்னா அவன் பேங்கிங் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எதுக்கு போகும்போதுமே அவன் ஈஸியாக சைன் ஆயிடலான்றதான் நாங்கள் அந்த மென்டல் மேக்ஸ் புக்கே போட்டிருக்கோங்க. அது இந்த வருஷம் புதுசாகவே ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த புக்கு எல்லாருமே. பொதுவாகவே ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸு, இந்த யோகா, கராத்தே இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஸோ நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எஜுகேஷனை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? இப்போ டேக்வாண்டோ, சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்கு, இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராத்தே, ஏன்னா அதெல்லாம் செல்ஃப் இதுன்னா, அப்புறம் யோகா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் 2 hours கொடுக்குறோங்க. சப்போஸ் பேரண்ட்டுடைய வில்லிங் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா அவங்க இண்டிவிஜுவலாக பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், சஜெக்ட் பண்ணிடுறோம். ஈவினிங் சமயத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுங்க, உங்கள் குழந்தை வந்து இதில் நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்க, இனிமேல் அவனுக்கு ஃபர்தராக தேவைப்படுதுன்றதுனால அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லிடும். இதை ஏன்னா இவங்க இருக்கிறத பொறுத்து அந்த மாணவர்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு, ஸ்டேட் மேட்சுக்கு, அடுத்த நேஷனல் மேட்சுக்கு நாங்கள் வந்து கூட்டு பொறுத்து எங்கள் பிடிஸ் வச்சு நாங்கள் ட்ரைன் அப் பண்ணிடுறோம். ஸ்கூல்லேயே அதை ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அது எல்லாமே அதுக்குன்ட்டு நாங்கள் எதுவுமே வந்து அந்த ஆக்டிவிட்டி ஃபீஸ்ன்றது எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலே, பள்ளி கட்டணத்திலே அதையும் சேர்ந்து தான் நாங்கள் வாங்குறோங்க. சரி, இப்போ முன்னே சொன்னீங்க இந்த வருஷம் வந்து நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா 10 பஸ்ஸஸ் வாங்கி வந்து எல்லா ரூட்டுக்கும் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த ரூட்டுக்குலாம் வந்து இப்போதைக்கு நம்ம விஸ்வபாரதி ஸ்கூல்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? மேக்ஸிமம் இங்கேருந்து, அதாவது நம்ம பள்ளியிலேருந்து இங்கே கொல்லப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எல்லா ஏரியாவுக்கும் போகுதுங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்து கடத்தூர், நீங்கள் இந்த உழவன்கோட்டாய், முக்கல்நாயக்கம்பட்டி, மிட்டாரெட்டெல்லி,
இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் திப்பம்பட்டி, அரியகுளம், புழுதிகரை, குண்டல்பட்டி, ஸோ அதே மாதிரி வந்து இண்டூர், நல்லம்பள்ளி, இது எல்லா ஏரியாவுக்குமே நம்ம எல்லா ஏரியாவுக்குமே, அதாவது ஹேங்கர் தான் 360 ஹேங்கல் சொல்லுவாங்களா, எல்லா ஏரியாவுக்குமே வேன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு வகுப்பு நடத்தினாலே அதுக்குமே நாங்கள் சிறப்பு பேருந்து தாங்க விட்டுட்ருக்கோம். அதுக்குன்ட்டு நாங்கள் வந்து வேனு கிடையாதுன்னு நாங்கள் சொல்ல வரதில்ல. சிறப்பு பேருந்துமே 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்தும் நாங்கள் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ கேஜிலேருந்து 8th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொன்னோன்னே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு நார்மலாக போவாங்க. 9வது தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணாலும் பப்ளிக் எக்ஸாம் போது ஒரு விதமான பயம் இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு தேர்வு பயத்தை போக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதே மாதிரி அந்த பொது தேர்வை அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அவனை ஃபர்ஸ்ட் டைம் மோட்டிவேஷனே வந்து நம்ம 8th அவனுடைய இண்டிவிஜுவலாக ஓனாக எழுதுகிற அளவுக்கு கிரியேட் பண்ணிவிடுறோம். ஓகே. அதாவது இண்டிவிஜுவலாக அவன், அதாவது ஒரு கண்டென்ட் புக்கு கொடுத்தா அவனே ஓனாக ஒரு பேராகிராஃபோ ஒரு எஸ்ஸேவோ அவனே எழுதிடணும். அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை படித்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவனே ஓனாக எழுதுகிற மாதிரி ரெடி பண்ணிடணும். அப்போ எழுதும் போது என்ன, நமக்கு 10th போகும்போது அது பெருசாக பயம் கிடையாது. அதே மாதிரி அதுக்குண்டான மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய வச்சுருங்க. ஆமாம், அதாவது அவன் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள மினிமம் வந்து ஒரு 7 ஃபுல் போர்ஷன் எக்ஸாமே வச்சுருக்கோம். அதனால வந்து அவனுக்கு பயன்றதே ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலாக நம்ம கிளாஸ் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்குன்ற அளவுக்கு அவனை நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பேட்டர்ன்லேருந்து எக்ஸாம் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் நாமளும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போது நம்ம விஸ்வபாரதி ஸ்கூல் இப்போ 27 வருஷமாக வந்து நம்ம தருமபுரியில் செயல்பட்டு இருக்கு. ஸோ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் சார்? அதாவது இவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து வில்லேஜ் மாணவர்களுக்கு ஒன்று மட்டும் இல்லாமல், அதாவது குறைந்த மதிப்பெண்கள், இப்போ 10ஆவதுலேருந்து குறைந்த மதிப்பெண் எடுத்தால் கூட 11ஆவது 12ஆவதுல அதிக மதிப்பெண் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இங்கே வளர்ந்துட்டு இருக்குங்க. அதுதான் எங்களுடைய ஸ்பெஷலி. அதே மாதிரி எல்லா ஏரியா குறைந்த 3 கட்டணமோ 4 தரம் கூட தவணை முறையில் கூட கல்வி கட்டணத்தை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி பேரண்ட்னுடைய டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப் இங்கே நல்லாயிருக்கும். அதுதான் மெயினே. அதாவது நாங்கள் எப்பவுமே த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பேரண்ட். 24-25 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கையானது தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்குங்க. அது வர ஜூன் 6ஆம் தேதியானது பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தமிழக அரசுன்னா அதுக்குள்ளேயே அட்மிஷன் அதுக்குண்டான வந்து போயிட்டு தாங்க இருக்குது. அதனால் இந்த நல்ல வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். நம்ம தருமபுரியில் 27 வருஷம் கல்வி அனுபவம் வாய்ந்த ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். பள்ளியுடைய தாளாளர் மிஸ்டர் குமரன் சார் அவர்களும், அதே மாதிரி நம்ம விஸ்வபாரதி பள்ளியுடைய செக்ரட்டரி சூர்யா மேடம் அவர்களும் பள்ளியை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்தாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியாக இருக்கிறது கேஜி வகுப்புகள் தான். ஸோ ப்ரீகேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை லிட்டில் வில்லை அப்படின்ற ஒரு எஜுகேஷன் மெத்தட் மூலமா அவங்கள ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு வரத ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக வந்து அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மெத்தடை கற்றுக் கொடுக்குறாங்க. அதை தாண்டி 5ஆவதுலேருந்து இல்லை 1ஆவதுலேருந்து +2 வரைக்குமே அவங்களுக்கு வந்து மென்டல் மேக்ஸ் அப்படின்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தக்கூடிய கல்வி முறையை பயன்படுத்துறதுனால அவங்க ஈஸியாக நம்ம தமிழக அரசு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபியர்லேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனை 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை தாண்டி +2 முடித்த பின்னாடி மாணவர்கள் வந்து இந்த JEE, நீட் எக்ஸாம் போன்ற மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தனிப்பட்ட முறையில் வகுப்புகளுக்கு போகாமல் அவங்களுக்கு 6th +2 வரைக்குமே அதுக்கான போர்ஷன்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாக அவங்களுடைய ஆம்பிஷனை அழகாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான ஸ்போர்ட்ஸ், யோகா, டோக்வென்ட்டு இது மாதிரி பல்வேறு விதமான ஸ்போர்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி கல்ச்சுரல்ஸ் இருக்குது. ஸோ மாணவர்கள் தான் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ மாணவர்களுடைய கனவை தன்னுடைய கனவா நினைச்சிட்டு ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு கூடவே இருந்து பயணிக்கிறதுனால உங்களுடைய மாணவர்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக இந்த சமுதாயத்தில் உருவாக நம்ம விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒரு சிறந்த ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறைஞ்ச ஃபீஸ், நல்ல ஒரு எஜுகேஷன். ஸோ நம்ம பசங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸோ இல்லை டான்ஸு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் வெளியே ஃபீஸ் பே பண்ணாமல் ஒரே இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒரே ஃபீஸில் எஜுகேஷன் ஃபீஸ்லேயே இது மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கூல் நம்ம தருமபுரியில் ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே பையன் நல்லா படிக்கிறானா இல்லையா, நீ ஸ்கூல் என்ன பண்ணுவான், ஒழுங்காக சாப்பிட்றானா இல்லையன்ற நிறைய கவலைகள் இருக்கும். குறிப்பாக
இந்த கேஜி மாணவர்களுக்கு இங்கே ஸ்பெஷலாக டீச்சர்ஸ் இருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படின்றதுனால வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளும் வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு லஞ்ச் டைமில் தனித்தனியாக வந்து அவங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களா, நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறாங்களா முதல் கொண்டு படிப்பை தாண்டி அவங்களுடைய பர்சனல் கேர்லையும் நம்ம டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு குறைஞ்ச ஃபீஸில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான குவாலிட்டியும் நிறைஞ்ச ஸ்கூலாக நம்ம ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இருக்கு. இப்போ இந்த 2024 மற்றும் 2025 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுடைய மாணவர்களை, பிள்ளைகளை ஒரு சாதனையாளராக, சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களை மாற்றும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நம்ம தருமபுரியில ரைட் சாய்ஸ் ஸ்ரீ விஸ்வபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியை அமைதியாக பொறுமையாக பார்த்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்து பயனடைந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தெரிஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.